ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரமல் கஸ்டர்ட் பிரெட் புட்டிங் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே சிம்மிலே வச்சு மெல்ட் ஆக விட்டுறணும். இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா நமக்கு இந்த புட்டிங்கில் கேரமல் சிரப் அப்படியும் தண்ணியாக இருக்கும். பாருங்கள், இந்த கலர் சேஞ்ச் ஆனோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகும்போது தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா ஒரு மாதிரி கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி கரைஞ்சல் நம்ம இந்த மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு டக்குன்னு கீழே ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம இந்த மோல்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம டக்குன்னு பண்ணிடணும், இல்லாட்டி இது அப்படியே கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆயிரும். இருக்கட்டும். நம்ம அடுத்து ப்ரெட்டு ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு ஓரங்கள்லாம் கட் பண்ணி இது நல்லா மிக்சியில் நம்ம ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்தால் 4 ப்ரெட்டு போதும். இது நான் நார்மல் ப்ரெட்டு ஸ்வீட் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். 6 பீஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ட்ரிப் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் நான் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 3/4 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணாலும் அரை கப் சுகர் சேர்த்தா போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொதி வந்தோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டு நல்லா நமக்கு இந்த பால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரிப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமாக ப்ரெட்டை போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மறுபடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த பேட்டர் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த இப்போ எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேரமல் சிரப் ஊற்றி வச்சுருக்க பேனில் இதை நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு மறுபடியும் இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு அரைவாசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இதை டேப் பண்ணி விட்டுக்கணும். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இதை இட்லி சட்டியில் தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். தண்ணி வச்சு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே நான் இந்த இதை வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டி நமக்கு தண்ணியெல்லாம் உள்ளே போயிடும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டு கிட்டத்தட்ட இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் நமக்கு இதாகணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ அன்மோல்ட் பண்ணிடலாம். திருப்பி பாருங்கள், சூப்பராக நமக்கு கேரமல் சிரப் காய்ச்சும் போது தண்ணி ஊற்றாதனால பாருங்கள் நல்லா நமக்கு லேயராக கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்குது. பாருங்கள், சூப்பரான கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.